இன்னும் திறம்பட இதை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம், நல்லா செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை இன்னும் திறம்பட நடத்தி கொண்டு போகிறது கூடாக அதாவது அந்த ரோட்டில் சண்டை தொரிவில் சண்டைன்னா 1000 பேர் எட்டி பார்ப்பினேன். அதில் கண்ட்ரிபியூட் பண்ணி ஒருத்தனுக்கு ஃபஸ்ட் எய்ட் செய்ய வேணுமெண்டா கூட அதை பற்றி கதைக்க மாட்டான். ஒரு ஃபோன் பண்ணி ஒரு இது இன்ஜர்டாக பூனேரவருக்கு இப்போ எமர்ஜென்சி அல்லது வேணுமென்ட்டு சொல்லி ஃபோன் பண்ண மாட்டான். விடுப்பு பார்க்குறதுக்கு 1000 பேர் போயிடும். அதான் அப்படித்தான் சில சில இடங்களில் விடுப்பை உருவாக்குறது, சில தங்களோட தளத்தை கொஞ்சம் வியாபிக்க வேணும் மாதிரி அப்படி இருந்தால் சில சலசலப்புகளை ஏற்படுத்தி அப்படி செய்கிறோம். அதில் நாங்கள் வடிவா நீங்கள் சுரேஷ் வடிவா செய்து கொண்டு போகிறீங்க. ரகுராமண்ணா இங்கே இருக்கிறார், ரகுராமண்ணா வழி நடத்துகிறேன்டிக்க அவர் முக்கியமாக எங்களுக்கு நம்பிக்கைக்குரிய அர்ச்சனாவோட ஒரு சகோதரம். ஆரம்பத்தில் இருந்தே அவர் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக இருந்தவர். தொடர்ந்து அவர் அதோட பயணித்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரெண்டபடியால் இந்த தளத்தில் நாங்கள் நிறைய பயணிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையான விஷயங்களை, சரியான விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டு போகலாம். தவறுகள் இருந்தால் அதுகள் தவறுகள். இது நாங்கள் சிலது அதை விட்டு நாங்கள் தவறையத்தான் கதைக்க வேண்டும் சொன்னால் அது முழுதாவே தவறு. மற்றது அதாவது விடுப்பு பார்க்குறதாலே ஒன்று நடக்க போகுது. ஒரு ஆள் எமர்ஜென்சி இது கடிக்க வேணும், ஒரு ஆள் ஃபஸ்ட் எய்ட் ஃபஸ்ட் எய்ட் செய்ய வேணும். அதுகளை கண்ட்ரிபியூட் பண்ணுற ஆக்கள் இருந்தால் தான் நிச்சயமாக நான் எதாவது இந்த தளத்தில் நான் சொல்கிறது நிறைய எல்லாரும் கதையுங்கோ. சுரேஷும் உடனே இடம்தார் அவர் வாரார். அப்போ அதை கதைக்க தான் நாங்கள் எல்லோரும் ஒரு அவருக்கு ஆதரவானதும் அதை நாங்கள் வெளியிலும் கூட கதைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இங்கே கதைக்கிறார்கள், நாங்கள் வெளியில் போய் சந்திக்க அர்ச்சனா எஸ் இப்படி அவர் சிலவே சொல்லி நெகட்டிவானது சொல்லியிருக்க நாங்கள் விளங்கப்படுத்தலாம் என்ன விஷயங்கள்னு சொல்லி. இப்போ இருக்கிற வைக்கில் எங்களோட தலைவர்னா இருக்கலையோ அவருடைய சிறந்த ஆற்றல்களை நாங்கள் வெளிப்படுத்த வேணும். அதுதான் நாங்கள் செய்ய வேணும். அதுதான் சிறுமியாக சொல்லியிருக்குவேன். வேறு ஒரு ஆளுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். சுரேஷ், நீங்கள் இன்னொரு ஆளை கதைக்க வேணும். நன்றி. ஓகே, நான் என்னென்ன சொன்னால் இதைத்தான் நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்க இப்போ இருக்கிற அரசியல் தலைமைகளுக்குள்ளே உண்மையில் எங்களோட வடமாகாணத்துக்கு 3 மொழியிலையும் அதை எடுத்து சொல்லி எல்லா ஊடகங்களுக்கு எல்லாம் எங்களோட பிரச்சனையெல்லாம் இப்போ அவர் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்தும் எடுத்து சொல்லி கொண்டிருப்பார். எங்களோட டாக்டர் சரியான முறையில் அவர் உண்மையில் என்ன மனசு செடிபட திறமான முறையில் அவற்றை அரசியல் பயணம் போய்கொண்டு இருக்கு. ஒரு துளி கூட ஒரு இதுவும் இல்லை. அது பல பேருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை மறக்காதீங்க. எதிர்காலத்து அரசியல்வாதி இல்ல நான் பார்க்கல. என்ன அது இந்தியாவில் ஒரு இதுகளுக்கு கேள்வி கேட்கறது நல்லா பாருங்க. இதுலயே ஷேர் பண்ணி இருக்கிறேன், பார்த்தா தான் விளங்கும் உங்களுக்கு. நல்லா தான் சொல்லி சாராம்சத்தை சொல்லுங்க. சாராம்சத்தை இவர் என்னண்டா ஏன் அங்க ஜேஆர்